எனக்கு இப்போ சூப்பராக ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போது ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அவங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும். இப்போது லோ பட்ஜெட் கார் வாங்கணுமா, ஹை பட்ஜெட் கார் வாங்கணுமா, ஒரு சிடான் வாங்கணுமா, இல்லை ஒரு எஸ்யூவி வாங்கணுமா? இன்னைக்கு நமக்கு நிறைய வெரைட்டி வேறு இருக்குது. வெரைட்டி நிறையா இருக்குது. எந்த கலர் செலக்ட் பண்ணணும், இதுலலாம் கடவுளோட சித்தம் இருக்கா? அது எப்படி தெரியும் அது? ஓகே சமண, எனக்கு ஒரு டவுட்ண்ணா. சரி. எங்கள் சர்ச்சில் ஒரு பிலீவர் இருக்கார். இந்த பேண்டமிக்கில் வந்து வேலை இல்லாமல் இருந்தார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் அவருக்கு வேலை வந்திருக்கு. அதுவும் என்னென்னா 2 வேலை வந்திருக்கு. ஒரே டைமில் 2 வேலை. அதுவும் பெரிய கம்பெனியில் அவர் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் 2த்துலேயும் ஒரே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ அவருக்கு என்னென்னா இதில் எது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவர் குழப்பமாக இருக்காது. எப்படின்னா இதில் கண்டுபிடிக்கிறது கடவுளுடைய சித்தத்தை. ரைட். நீங்கள் 2 பேரும் சொன்ன அந்த 2 சிச்சுவேஷனுமே ஒரு சில நல்ல கேள்விகள். குறிப்பாக அந்த கடவுளுடைய சித்தத்தை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சில நல்ல கேள்விகள் எழுப்ப தான் செய்யுது. இப்போ கார் வாங்குகிற விஷயத்தில், வீடு கட்டுற விஷயத்தில், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஜாப் ஆஃபர், இதில் எதை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையாகவே கடவுள் சித்தத்தை வந்து நம்ம தேடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. இதில் 2 விதமான வியூ இருக்குது. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை கார் வாங்குறதுல வேணால் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட காசு இருந்தால் வாங்கிட்டு போவோம், இதுக்கு என்ன கடவுள் சித்தமாக நம்ம தேடிட்டு இருக்க முடியும், காசு இருந்தால் வாங்குங்க, இல்லைனா விட்டுருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வீடு கட்டுற விஷயத்தில், பெரிய வீடு கட்டணுமா சின்ன வீடு கட்டணுமா, இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா கையில் காசு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் இல்லை, கார் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் பைபிளில் வந்து ஆண்டவர் வந்து லீட் பண்ணுவார், எந்த காரை வாங்கணும், என்ன கலர் காரை வாங்கணும், சரியா, எந்த கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்துவார் பைபிள் மூலமாக அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரில, பைபிளில் வசனம் எந்த வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு காரியத்தை வந்து நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், பைபிளில் வந்து இப்போ நீங்கள் எந்த காரை வாங்கணும், செடான் வாங்கணுமா, எஸ்யூவி வாங்கணுமா, ஹேட்ச்பேக் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிலாம் பைபிளில் வசனத்தை தரீங்கன்னா நிச்சயமாக பைபிளில் ஒரு வசனமும் கிடைக்க போகிறது கிடையாது. சரியா? அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய பேர், நீங்கள் சொன்னீங்களா 2 ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்லி, அந்த கம்பெனியுடைய பேரை ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா பைபிள் மூலமாக, இல்லை கனவுல வந்து வெளிப்படுத்துவாரா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஆண்டவரால் வந்து கனவுல வெளிப்படுத்த முடியும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பொதுவாக அப்படி பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணுறது கிடையாது. சரியா? இப்போ இந்த மாதிரி விஷயங்களில், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களில் கடவுள் சித்தத்தை தேடணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தேடணும். ஆனால் அதை நம்ம எப்படி வந்து அறிந்து கொள்வது என்பதில் தான் நம்ம சில கவனத்தை செலுத்தணும். சரிங்களா? ஏன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, தேவனுடைய சித்தம்னா என்னது, அவருடைய விருப்பம், அந்த விஷயத்தில் அறிந்து கொள்வது நல்லது தான். சரிங்களா? இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக எந்த காருன்னு சொல்லாட்டி கூட பைபிள், எந்த எப்படிப்பட்ட வீடு, என்ன ஸ்ட்ரக்சரல் அப்படின்லாம் வந்து பைபிள் சொல்லாட்டி கூட, என்ன ஜாபு அப்படிங்கிறதெல்லாம் பைபிள் வந்து அப்பேரண்டாக அந்த டைரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டி கூட, ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன இலக்குகள், அதாவது உலகத்தார் வாழ்கிறதுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிறதுக்கும் அவங்களுடைய கோல்ஸு, ஆட்டிடியூட்ஸு, அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்க எடுக்கக்கூடிய மீன்ஸ், வழிமுறைகள், சரிங்களா, இலக்கு, மனோபாவம், வழிமுறைகள், இதில் எல்லாம் வந்து நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போ தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களில் தேவன் ஒரு சில கோட்பாடுகள், கொள்கைகளை கொடுத்துருக்காரு. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் நமக்கு என்ன இலக்கு, பைபிளில் வந்து 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கணும் 10வது அதிகாரத்தில் என்னென்னா, நீங்கள் எதை செய்தாலும், குடித்தாலும் புசித்தாலும், எதை செஞ்சாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. அப்போனா கார் வாங்கினாலும், எந்த கார் வாங்கினாலும், எந்த வேலைக்கு போனாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்கு என்ன செய்யணும், காரணமாய் தீரணும். அது நமக்கு வந்து தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கோல். அதே மாதிரியே நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கை மூலமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். சர்விங் அதர்ஸ், சர்விங் காட் அண்ட் சர்விங் அதர்ஸ், இதுவுமே நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய என்னது, இலக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஆட்டிடியூட்ஸில், மனோபாவங்களில், உலகத்தான பொறுத்தளவுக்கு அவன் வந்து எப்படி யோசிக்கிறான் தெரியுமா, அதாவது எந்த காரை வாங்கினா வந்து நான் வந்து வெளியே வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி அப்படி என்னுடைய ப்ரைடை காட்டலாம், நான் எவ்வளோ பணக்காரன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு காட்டலாம், எவ்வளோ ப்ரெஸ்டீஜ், என்னுடைய ப்ரெஸ்டீஜ், சரிங்களா,
அதுதான், அதுக்கு தான் காரு. ஆமா. சரிங்களா? இதுதான் அவங்க யோசிப்பாங்க, உலகத்தார் யோசிக்கிறது. அதே மாதிரி எந்த வேலைக்கு போகணும், எந்த வேலை அதிகமான சம்பளத்தை கொடுக்குமோ அந்த வேலைக்கு போகணும். இப்படித்தான் யார் யோசிப்பா? உலகத்தார் யோசிப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுத்தளவுக்கு தேவன் வந்து தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? பணம் பணம் பணம்னு நம்ம சாக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்களேன். எபிரேயரில் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் தான் கண்டென்ட்மெண்ட், போதும் என்கிற மனசு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, நான் எதுக்காக இந்த வேலைக்கு போறேன், எதுக்காக இந்த வேலையை நான் சூஸ் பண்ணுறேன். உலகத்தார் சூஸ் பண்ணுற காரணங்களுக்காகத்தான் நானும் சூஸ் பண்ணுறேன்னா, அதே மாதிரி இந்த கார் வாங்க போகிறேன்னா எதற்காக நான் வாங்க போகிறேன், என்னுடைய மனோபாவம் என்ன, இந்த மாதிரி கேள்விகளை நம்ம என்ன செய்யணும், கேட்டு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்று, நம்ம வந்து அதை அடைய போகிறோம்ல, அதை அடைய போகும்போது கூட அந்த வழிமுறைகள் அது கூட வந்து என்னென்னா தேவனுக்கு ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். லூக்கா 14வது அதிகாரம், லூக்கா 14ல் ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. 14:28 வாசிங்களேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி திருக்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ. சரி, இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவரை இங்கே என்ன சொல்றாருன்னா, அப்பா எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான திராணி உங்ககிட்ட இருக்காங்கிறத என்ன செய்யணும், யோசிக்கணும். அது வந்து விஸ்டம், ஞானம். அது அவசரப்பட்டு இந்த உலகத்தார் செய்கிறது போல் அவசரப்பட்டு எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வாங்கியிருக்கிறதுனால, பல சமயங்கள் இப்போ உங்கள் அந்த கார் விஷயத்தில் கூட நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, அதாவது இந்த கார் வந்து இப்போ எனக்கு தேவையா, அந்த கார் இருந்தால் தான் வந்து என்னால் வந்து நார்மல் லைஃப்பை இப்போ நான் வாழ முடியுமா, எனக்கு வந்து ஃபேமிலி இல்லை, நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன், எனக்கு அந்த ஒரு கார் அவசியமா. ரெண்டாவது வந்து நான் என்ன யோசிக்க சொல்லுவேன்னா, அதாவது இந்த என்ன கார் வாங்கணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, அந்த சம்பளத்துக்குள்ளே இந்த காரை வந்து நான் வாங்க முடியுமா. இப்போ பெருசாக லோன் போட்டு, எத்தனையோ லட்சங்கள் லோன் போட்டு நான் ஒரு காரை வாங்கிடலாம், ஆனால் அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நான் எவ்வளோ நாள் என்ன செய்யணும், கஷ்டப்படணும். அப்படி வந்து கடனுக்கு ரொம்ப காசு வாங்கி 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் பெருசாக ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் வந்து அப்படி பண்ணுறது வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு தேவ பிள்ளைக்கு உகந்தது அல்ல. அதே மாதிரி ஜாப் ஆஃபரில் கூட அந்த ஒரு நபர் வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து சம்பளம் அல்ல முக்கியம், எனக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, இந்த வேலையை நான் செய்ய போனேன்னா எனக்கு மனதில் திருப்தி கிடைக்குமா, எனக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாளந்துகள், அந்த ஒரு திறமைகள் இதில் வந்து எனக்கு செய்ய முடியுமா, அதை யோசிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து டெய்லி ட்ராவல் பண்ணணும், எவ்வளோ நேரம் அதுக்கு வந்து போகுது, சரிங்களா. இப்போ நான் டெய்லியும் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ண உடம்பு என்ன ஆகும், சரிங்களா. அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கணும். ஒருவேளை அந்த கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கும், ஆனால் உங்கள் உடல்நிலையை கூட நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். குடும்பம்னு கடவுள் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஒரு கணவனாக இருக்கிறீங்க, ஒரு மனைவியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிற முறையில் குடும்பத்தை பார்க்குறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கொடுத்துருக்கா, தேவன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்தை விட்டுட்டு வேலைன்னு 24 மணி நேரம் அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது தேவனுடைய சித்தமாக என்னது இருக்க முடியாது. அப்போ இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி சர்ச்சில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு நிறைவேற்ற முடியாத, இப்போ எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சு ஆண்டோடைய வார்த்தையை கூட வாசிக்க முடியலை, அதுக்கு கூட வந்து வேலை வந்து ஒரு தடையாக இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அது தேவனுடைய சித்தமாக இருக்க முடியாது, சரிங்களா. அப்போ நான் என்ன சொன்னால், உலகத்தினுடைய கண்ணோட்டத்திற்கும் ஒரு பொருள் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை சூஸ் பண்ணுற காரியமாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய கண்ணோட்டத்திற்கும் தேவ பிள்ளையுடைய கண்ணோட்டத்திற்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை டைரெக்டாக பைபிள் நமக்கு என்ன செய்யலை,
நீங்கள் இந்த காரை வாங்குங்க, இந்த வேலைக்கு போங்கன்னு சொல்ல. ஆனால் கோட்பாடுகள், நம்முடைய இலக்கு என்ன? அது மாதிரி ஊழியத்துக்கு நமக்கு எல்லாருமே ஊழியம் செய்யணும் இல்லையா? தேவ பிள்ளைகள் முழு நேரம் ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியத்துக்கு எனக்கு டைம் கிடைக்குமா இந்த ஜாபுக்கு போனால்? இன்னொரு விதத்தில் நான் என்ன சொல்லுன்னா, இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காரில் வந்து நம்ம அதிகமான காசு செலவாக்குறத விட அதை ஊழியத்துக்கு எனக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நான் வாங்கிட்டு அந்த காசை வந்து ஊழியத்துக்கு வேறு விதத்தில் நான் செலவாக்க முடியுமா? இப்படியெல்லாம் தான் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். அதுதான் இந்த மாதிரி விஷயங்களில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தல் என்பது அர்த்தம். கல்யாணம், மாப்பிள்ளை பொண்ணு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஐயோ இது வந்து தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக கல்யாணம் பண்ணியிருக்கும் போல் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிற ஓவர் பயம் அது வந்து சில சமயங்களில் தீர்மானம் எடுக்கவே விடாமல் பண்ணிடும்.